ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். இங்கிலீஷில் அப்பொலிட்டிக்கல்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நானும் அப்பொலிட்டிக்கலாக தான் இருந்தேன். பட் 2018 நான் வந்து கற்பி அப்படின்ற ஒரு என்ஜிஓ கூட வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் டு தெம், அவங்கள சுற்றி இருக்கிறதுனால அங்கே பேசுகிற விஷயங்கள், யூஸ்வலி கற்பியில் வந்து அம்பேத்கரோட பிரின்சிபல்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே சுற்றி இருக்கவங்க பேசுகிற விஷயங்கள், அங்கே நடக்கிற விஷயங்கள், அதுலேருந்து க்ரியேட் ஆன அவேர்னஸ் வச்சு தான் எனக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், பொலிட்டிக்கலாக இருக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அட்லீஸ்ட் ஐம் டேக்கிங் த எஃபர்ட் டு பி பொலிட்டிக்கல். இந்த எபிசோடில் வந்து கம்ப்ளீட்டாக பாலிட்டிக்ஸை பற்றி பேச போகிறது இல்லை. பட் ஹவு இரிட்டேட்டிங் ஆர் ஹவு பேட் இட் இஸ் டு பி பொலிட்டிக்கல் அப்படின்னு எனக்கு தோன்றதை பற்றி தான் பேச போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீயே அப்படி இருந்துட்டு இப்போ வந்து நீ இப்படி பேசுகிறியே அப்படின்னு நீ கேட்கலாம். பட் நவ் அட்லீஸ்ட் ஐம் டேக்கிங் த எஃபர்ட் டு லேர்ன். ஸோ ஐ திங்க் ஐ எம் எலிஜிபிள் டு டாக் அபவுட் இட். அப்பொலிட்டிக்கலாக இருக்கிறதுல வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸே இல்லாமல் இருக்குது, இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்குது. இது ரெண்டுமே ஆபத்து தான். பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கவங்க கூட என்ன இஷ்யூனா, அவங்களோட லைஃப்பில் அவங்க பார்த்த விஷயங்களை மட்டுமே வச்சு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் தேவையா தேவையில்லையா அப்படின்றது ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் ஆர் ஃபெமினிசம் பற்றி பேசுகிறது. இதை பற்றி ஜென்ரலி பேசும்போது அவங்களோட லைஃப்பில் இருக்க ஒரு சில விமனை பார்த்து, அவங்களோட லைஃப்பில் இருக்க ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் நல்லா இருக்காங்கன்றதை பார்த்து, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்து அவங்க மொத்தமாகவே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. பட் தட் இஸ் நாட் ரைட். பிகாஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் அப்ரேஷனை ஃபேஸ் பண்ண ஒரு கம்யூனிட்டியை பார்த்து, ஓகே நீங்கள் தான் இன்றைக்கி நல்லா இருக்கீங்களே, உங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாகும்? அண்ட் த நெக்ஸ்ட் கேட்டகரி விச் இஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருக்குது, ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்குது, இஸ் ஆல்சோ ப்ரிட்டி டேஞ்சரஸ். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல பர்சனலி அப்படின்ற ரீசனுக்காக நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதும் உங்களால் பாதிக்கப்படும். ப்ளஸ் நீங்கள் ஏதோ ஒரு இஷ்யூவில், இப்போ சொசைட்டியில் நடக்கிற நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூனால் நீங்கள் டைரெக்டாக பாதிக்கப்படலை அப்படின்றதுக்காக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்காமலோ இல்லை வாய்ஸ் ரைஸ் பண்ணாமலோ இருக்கீங்க அப்படின்னா, ஹூ நோஸ் சூனர் ஆர் லேட்டர் நீங்கள் அது கேட்காமலே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் கன்டினியூ ஆகுதா போகுது. அண்ட் நாளைக்கோ இல்லை நாளைக்கோ உங்களுக்கே அந்த இஷ்யூ வந்தாலும் வரலாம். நெவர் மைண்ட், உங்களுக்கு அந்த இஷ்யூ வருதோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணலைன்னா வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆர் யூ? Irrespective of whether we are affected by an issue or not, it is important to take a stand and voice the concern for at least the people who are voiceless. நம்ம இன்றைக்கி இந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா we are privileged enough to have good education, have good food, have a proper place to live. இதெல்லாம் இருக்குன்னா we are privileged enough to get all that. பட் அதெல்லாம் இல்லாத ஆளுங்க, இன்னும் அடையாளமே இல்லாத ஆளுங்கலாம் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் there will be some change and we'll be moving towards creating a better society. அதே போல் it is also very important to be rightly informed. என்ன கான்செப்டோ இல்லை எது நம்ம ப்ரொபகேட் பண்ணுறோமோ அதை ஒழுங்காக புரிஞ்சுருக்கோமான்றது முக்கியம். இப்போ வந்து இஸ்ரோவில் இருக்க விமன் சயின்டிஸ்டோட ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆனதுலேருந்து ஒரு மீம் பேஜ் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு ஃபெமினிசம் பற்றி பேசிட்டு வருவீங்களே இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு புரியல, வாட் டஸ் தட் ஃபோட்டோ ஹேவ் டு டூ வித் ஃபெமினிசம்? இட் இஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஸோ மெனி விமன் ஹூ ஹவ் அச்சீவ்ட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட். அதே மாதிரி women should have the freedom to achieve in whichever respective field they like. அதுக்காக நீங்கள் everyone should become a scientistன்னு அர்த்தம் கிடையாது. அண்ட் அவங்களும் எந்த மாதிரி கஷ்டங்களை தாண்டி போயிருக்காங்கன்றது தெரியாது. ஸோ just because you saw the photo of a bunch of women in ISRO doesn't mean that women are having all the empowerment in the world here. இன்னொரு மீம் பேஜில் வந்து என்வாயர்மெண்டல் இஷ்யூ பற்றி, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிருக்கு, அதை சாப்பிட்டுட்டு அனிமல்ஸ்லாம் சாகுது இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு இவங்க ஐடியா சொல்கிறாங்க. எப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ்குள்ளே எல்லாத்தையும் இந்த பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் மடித்து ஸ்டஃப் பண்ணி மூடி டிஸ்போஸ் பண்ணோன்னா ஸ்கேட்டர் ஆகாதாமா, ஸோ அனிமல்ஸ் சாப்பிட்டு சாகாதாமா. தட் இஸ் நாட் அட் ஆல் ரைட். பிகாஸ்
அந்த பாட்டிலுக்குள்ளே அவங்க ரேப்பர்ஸை போட்டு டம்ப் பண்ணி போடுறதுனால அந்த ரேப்பர்ஸை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கே அந்த முனிசிபல் ஒர்க்கர்ஸ்க்கு தான் இன்னும் வேலை அதிகமாகும். அவங்க அதை திறந்து அதை பிரித்து எடுக்கணும். இல்லை அதை எப்படியும் அவங்க வெளியில் எடுத்தால் தான் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்னும் அவங்களுக்கு வேலையை அதிகமாக்கிட்டு தான் போகிறீங்க. இதில் அதுக்கு அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சு ஒரு ட்ரை கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சா அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மீம் பேஜை பார்த்து பொலிட்டிசைஸ் ஆகாமல் ப்ராப்பரான ரிசோர்ஸஸில் படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். அண்ட் மீம்ஸ் போடுறவங்களும் வந்து ப்ராப்பராக லைக் படிச்சுட்டு அப்புறம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூர் சம்மன் ஹூ ஹஸ் பீன் அபொலிட்டிக்கல் யுவர் ஹோல் லைஃப், இட் இஸ் நாட் டூ லேட். லெட்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் இட். லெட்ஸ் ஸ்டார்ட் பிகமிங் பொலிட்டிக்கலி அவேர். நம்மளை சுற்றி நம்ம ஏரியாவை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட் அஸ் அனலைஸ் அண்ட் டேக் அ ஸ்டாண்ட், லைக் சப்போர்ட் வாட் வி திங்க் இஸ் ரைட். நம்ம ஒரு விஷயத்தினால டைரெக்டாக அஃபெக்ட் ஆகலை அப்படின்றதுக்காக பேசாமலே இருக்குது ஐ ஃபீல் இஸ் நாட் ரைட். இந்த மாதிரி நினச்சி எல்லாருமே கேட்காமலே போனால் கடைசி வரைக்கும் ஒரு சேஞ்ச் வரும்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ இஃப் வி வாண்ட் டு சேஞ்ச் த திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், we should take a stand and we should become politically aware. See you next week. Until then, see you. Tata, bye bye.